காலையில வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு இருப்பேன். கேட்டு தொறந்திருக்கும் அந்த டைம்ல. கேட்டு தொறந்திருந்தாலே போதும். இந்த பசு மட்டும் வீட்டுக்குள்ள குடுகுடுன்னு ஓடி வந்துரும். வேற எந்த பசுவும் வீட்டுக்குள்ள வராது. இந்த ஒரு பசு மட்டும் தான் நான் கேட்டு தொறந்து வச்சா அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துரும். அதுக்கு ஏதாவது ஒரு பழமோ, காயோ ஏதாவது வச்சு குடுத்துட்டேன்னா சாப்பிட்டு அப்புறம் போயிடும். சோம்பு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி இந்த மழைக்கு வெள்ள வெள்ளையா பூசணம் புடிச்ச மாரி ஆயிடுச்சு. ஸோ அத கீழ கொட்டிட்டு தொடச்சிட்டு புதுசா வந்து கொட்டிக்கிட்டேன். செக்கெண்ணெய் வாங்குறீங்கன்னா, அதுல பாட்டில்ல அடிப்பகுதியில மட்டும் அப்படியே கொஞ்சமா அப்படியே தங்கிடும் கசடு. அந்த மாதிரி தங்கிச்சுனா தான் அது ஒரிஜினல் செக்கெண்ணெய். எல்லா எண்ணெயையும் பாட்டில்ல ஊத்தி வச்சுட்டு, நம்ம எண்ணெய் வாங்குன பாட்டில் இருக்குல்ல, அதுல மூடி போட்டு மூடி வச்சு திருப்பி வச்சுருவேன். அதிலேயே கொஞ்சம் எண்ணெய் கடைசியில வழிஞ்சு இருக்கும். ரொம்ப நேரம் கவுத்தி கையில புடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிரும். நெறைய எண்ணெயும் அந்த பாட்டில் மூடியில இருக்கும். மதியானம் லஞ்சுக்கு சிம்பிளா லெமன் ரைஸ் பண்ணி குடுத்துட்டேன். சைட் டிஷ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான். சீரகம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு, லைட்டா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். கடைசியா ஜீரகத்தூளும், அமச்சூர் பவுடரும் சேர்த்துக்கலாம். செம்ம சூப்பரா இருக்கும்.